விஜயகாந்தோடைய சின்ன வயசில் ஒரு 15 வயசு இருக்கும். அப்போ அவருடைய பேர் விஜயராஜ். அவங்க வீட்டுக்கு வந்து காலையில் ஒரு வயசானவர் பிச்சை எடுக்க வந்திருக்கிறாரு. அப்போ வீட்டில் வந்து விஜயகாந்த் இல்லை. அவங்க அம்மா வந்து ஒரு 4 இட்லியும் சட்னி ஊற்றி அந்த வயசானவரை அனுப்பியிருக்கிறாங்க. அந்த வயசானவர் வீட்டை விட்டு வெளியே வரும்போது விஜயகாந்த் வீட்டுக்குள்ளே வந்துட்டார். அந்த வயசானவரை பார்த்து மறுபடியும் வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போய் அம்மாவை கூப்பிட்டு, அம்மா என்னம்மா இது, வயசானவர் வந்திருக்கிறாரு, உட்கார வச்சு சாப்பிட வச்சு அனுப்பாமல் 4 இட்லி போட்டு அனுப்புறீங்களே, இது நல்லா இருக்கு அப்படின்னு விஜயகாந்த் என்ற விஜயராஜ் அம்மாவை பார்த்து கேட்டிருக்கிறாரு. அதுக்கு அவங்க அம்மா வேடிக்கையாக சொல்லியிருக்கிறாங்க, அப்போ நீ சாப்பிட்ற இட்லி தான் நான் போடுவேன், பரவாயில்லையான்னு கேட்டிருக்காங்களாம். அதுக்கு விஜயகாந்த் பரவாயில்ல போடுங்கன்னு சொல்லி அந்த வயசானவரை உட்கார வச்சு வயிறு நிறைய சாப்பாடு போட்டு கையில் ஒரு 5 ரூபா கொடுத்து அனுப்புனாராம் விஜயகாந்த். அந்த வயசானவர் இதவே சாக்கா வச்சு டெய்லி 3 நேரம் அந்த வீட்டுக்கே வர ஆரம்பிச்சிட்டாராம். ஒரு நாள் அவங்க அம்மா விஜயகாந்த் கூப்பிட்டு, இந்த பாடுறா நீ ஆரம்பிச்சு வச்சுட்ட, அவர் டெய்லி நம்ம வீட்டுக்கு 3 தடவை வர்றாரு அப்படின்னு அந்த அம்மா சொல்லும்போது விஜயகாந்த் சொன்னாரா, அம்மா உனக்கு இன்னொரு பையன் இருந்தால் நீ சாப்பாடு போடுவில்ல, அது மாதிரி